வெறும் ஒரு பதிவு திருமணம் மட்டும் ஹிந்து திருமணம் ஆகாது, அக்னி சாட்சியாக நடப்பதே செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். என்ன சம்பவம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கவுல் சோனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர், அவர் வெளிநாட்டுல இருக்கார், பிரிட்டன்லயும் இங்கேயும் இருக்கார். அவர் அப்படி இருக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண், குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் திடீர்னு சொல்லிட்டு ஒரு மேரேஜ் சர்டிபிகேட்டை கையில் எடுத்துட்டு இந்த கவுல் கோனார் அவருடைய சொன்னார், அவங்களுடைய பெற்றோர்களை சந்தித்து எனக்கும் இவருக்கும் திருமணம் நடந்து இருக்கிறது, நீங்க இனிமே என்னை ஏத்துக்கணும், இந்த வீட்டுல இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் போய் இதை கிளைம் பண்றாங்க. அவ பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைஞ்சு அவர் அந்த கவுல் கிட்ட கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, இல்ல அப்படி ஒரு திருமணமே எங்களுக்குள்ளார நடக்கல, இந்த மாதிரி யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவரு சொல்றாங்க. அப்போ ஒரு வழக்கை தொடர்றாங்க. அப்ப கீழ்கோர்ட்ல அந்த வழக்கு வரும் பொழுது, இது சர்டிபிகேட் இருக்கு, மேரேஜ் சர்டிபிகேட் இருக்குன்னா அந்த திருமணத்தை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுது. அதை எதிர்த்து அவர் மேல ஹைகோர்ட் போறாரு. அப்ப அந்த ஹைகோர்ட்ல போகும்போது அந்த பையனே சொல்றாங்க, நான் இது வரைக்கும் அவரோட தாம்பதிய உறவு எதுவும் இது பண்ணதில்லை, இந்த அக்னி சாட்சியவோ இல்ல சப்தபதியோ இந்த மாதிரியான சடங்குகளோ எங்க கல்யாணத்துல நடக்கல, நாங்க வெறும் ரெஜிஸ்டர் பண்ணி தான் கல்யாணம் பண்றோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. அப்பதான் அதுக்குதான் அந்த கோர்ட்னு சொல்லிருக்காங்க, இல்ல இந்த திருமணங்கள்னா இந்த சடங்குகள்லாம் நடக்காம அந்த திருமணங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, வெறும் பதிவு திருமணத்தை வச்சு மட்டும் ஒரு இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த திருமணத்தை ரத்து செய்திருக்கிறார்கள். என்ன விஷயம்னா, அந்த ஹிந்து மேரேஜஸ் ஆக்டின் அடிப்படையில் அந்த திருமணம் செய்ய ரெஜிஸ்டர் ஆயிருக்குங்கிறது தான் அந்த அம்மாவுக்குள்ள கோரிக்கை. அப்ப நீங்க ஹிந்து மேரேஜ் ஆக்டின் அடிப்படையில் நீங்க ஒரு கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா அது ஹிந்து ரிச்சுவலின் அடிப்படையில் இருந்தால் அது ஹிந்து மேரேஜஸ் ஆக்ட். இப்ப ஸ்பெஷல் மேரேஜஸ் ஆக்ட் இருக்கு, அதுக்கு இது தேவையில்லை. அப்ப இது ஹிந்து மேரேஜஸ் ஆக்டின் படி பண்ணப்பட்டிருக்கிறது. இப்ப இதுல என்ன கேள்வி வருது அப்படின்னா, அப்போ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுகள்லாம் எந்த லட்சணத்தில் இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கு. அப்ப இது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸை நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கக்கூடியது மாதிரி இருந்தாச்சுன்னா, இப்போ பல லௌகிகாத கல்யாணங்கள்லாம் எப்படி நடந்திருக்க முடியும்? அப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அது எந்த மாநிலமா இருந்தானே, குஜராத்தா இருந்தானே, எந்த மாநிலமா இருந்தானே, அப்ப இந்த மாதிரியான வைட்டலான சில டிபார்ட்மெண்ட்ஸில் இவ்வளவு ஈஸியான மேனிப்புலேஷன் நடக்குது அப்படின்னு சொன்னால், அரசியல் அதாவது அரசு எவ்வளவு கண்டிப்புடன் இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டை நடத்த வேண்டும்ங்கக்கூடிய ஒரு கேள்வி நம் முன்னாடி எழுகிறது. ரெண்டாவது, ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறப்பட்ட விஷயம் என்னன்னா, ஹிந்து ரிச்சுவல்ஸின் அடிப்படையில் பண்ணினால்தான் அது. ஏன்னா இது ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பல கோர்ட் ரூலிங்ஸு இதே மாதிரி வந்திருக்கு. அப்போ ஹிந்து ரிச்சுவல் அப்படிங்கக்கூடியதுக்கு ஒரு சாங்சிட்டி இருக்கு, அது ஏனோ தானோங்கிறது இல்லை அப்படிங்கக்கூடியதை கோர்ட்டு வலியுறுத்தி இருக்கிறதாகவும் நம்ம இதில் பார்க்கணும். இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, பலர் ஹிந்து திருமண இதன்படி நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை திருமணம் இது பண்ணுறாங்க, ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வெளியில் பௌத்தரி திருமணம்னு ஒன்று நடத்துகிறான். அப்புறம் ஹிந்து ரிலீஜியஸ் இதில் சர்டிஃபிகேட்டும் வாங்கிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஃப்ராடு தானே, ஃப்ராடு தானே. அப்போது ஹிந்து சட்டங்களை, ஹிந்து சட்டத்தின்படி நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த ஹிந்து நெறிமுறையும் ஃபாலோ பண்ணாமல் எனக்கு ஹிந்து சர்டிஃபிகேட் வாங்கிறது அப்படின்னா நீங்கள் துரோகம் செய்கிறீர்கள், ஏமாற்றுகிறீர்கள்னு அர்த்தம். இப்போ ஒரு கிறிஸ்துவ முறைப்படி சட்டம் அப்படின்னு சொன்னா அது ஒரு சர்ச்சில் ஒரு ரெஜிஸ்டரில் வரணும். ஒரு துலுக்க முறைப்படி கல்யாணம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் அதுக்கு அவங்களுக்குள்ள வழக்கத்தில் வரணும். அப்போ ஹிந்துக்களுக்குள்ள வழக்கத்தில் வந்தால்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹிந்து சடங்குகளுக்கு மீது எனக்கு நம்பிக்கை இருந்தால் தானே நான் அந்த மாதிரி பண்ண முடியும். கண்டிப்பா. அப்ப எவெல்லாம் நான் இன்னைக்கு ஹிந்து இல்லை, நான் மற்றதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்றேன், எவெல்லாம் ஹிந்து இதுல வச்சிருக்கானோ அவனுக்குள்ள அவ்வளவு கல்யாண சர்டிபிகேட்டும் போலின்னு இப்போ நம்ம சொல்லலாம். அதாவது இந்த சுயமரியாதை கல்யாணங்கள் எல்லாம், அதாவது சுயமரியாதை கல்யாணத்தை ஹிந்து இதுல பண்ணிடுறது. இங்க ஸ்பெஷல் மேரேஜஸ் ஆக்ட்ல பண்றதுங்கிறது வேற. ஏன் இதுல வருது அப்படின்னா, இப்ப ஹிந்து முறைப்படின்னு வந்தாச்சுன்னா சக்சஷன், வாரிசு, ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலியோட சொத்து
இது எல்லா விஷயத்துக்கும் இது வந்து பைண்ட் ஆகும். நிச்சயமா. ஸோ அப்ப சொத்துக்காக, உங்க வாரிசு லாபத்துக்காக, இதுக்காக நான் இந்த முறைப்படி நான் வந்து கல்யாணம் நடத்துறேன் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒரு மதத்தை ஏமாற்றுவதற்காக பயன்படுத்துகிறீர்கள்னு தானே அர்த்தம். நிச்சயமாக. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பல துலுக்கமாறு என்ன பண்றானுங்க அப்படின்னு சொன்னா, முஸ்லீம் வந்து வெளியில வந்துடுறான். ஏன்னா பெண் வாரிசு மட்டும் இருக்குன்னு வைங்க, அதுல ஒரு போர்ஷன் மதத்துக்கு போகணும். இந்த முஸ்லீம் சட்டத்தின் இதுக்குன்னு ஒரு தலாக்கு என்னத்தையோ பண்ணிவிட்டு அதுக்குன்னு சொல்லி நான் அதுல இருந்து வெளியில வரேன்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த சொத்து வந்து பொண்ணுக்கு மட்டும்தான் போகணும், அந்த நிறுவனத்துக்கு போகக்கூடாது. எப்படி ஏமாத்திரவன் அங்கேயும் இருக்கான். ஆனால் இது ரொம்ப குறைவு. ஆனால் அவன் வந்து துலுக்கனாகவே இருக்கான். அதில் அவன் மாத்துறது இல்லை. இந்த மாதிரி மாத்திக்கிறான், சொத்துக்கித்தெல்லாம் செட்டில் பண்ணிக்கிறான். அதே நேரத்தில் மெல்ல போய் தொழிலையும் போய் வசமாக வந்து தொழுதுக்கவும் செய்கிறான், எல்லா வேலைகளையும் பண்ணிக்கிறான். ஆனால் ஹிந்து பாருங்க, வசதிக்க வேண்டி இதையெல்லாம் செய்து விட்டு ஹிந்து மதத்துக்கு எதிரான பிரச்சாரத்திலையும் ஈடுபடுகிறான். அவன் சொந்த வசதிக்கு மதத்தை விட்டு வெளியில வரான், மதத்துக்கு விசுவாசமா இருக்கான். இங்க சொந்த விஷயத்துக்கு மதத்தை பயன்படுத்துகிறான். தனிப்பட்ட முறையில் அவன் செய்யக்கூடிய வேலையெல்லாம் மதத்துக்கு விரோதமானதாக இருக்கு. எப்படி 180 டிகிரி 2 பேரும் அந்த பக்கம் இருக்காங்கன்னு பாருங்க. அதனால இந்த செய்தி என்பது ஏமாற்றக்கூடியதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, 2 சமுதாயத்தை சேர்ந்தவர்களின் பார்வை, 2 சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சட்டத்தை எதற்கு பயன்படுத்துகிறார்கள், நோக்கம் என்ன, இதை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுவதாக நான் இதை பார்க்கிறேன். இரண்டாவது, அந்த வடக்க பல இடங்கள்ல இந்த மாதிரி பிரச்சனை நிறைய இருக்கு. அதாவது இந்த வெளிநாடுகளில் வேலைக்கு போகிறது, வேலைக்கு போய் இங்கே ஒரு கல்யாணத்தை வச்சுக்கிறது, அங்கே இன்னொரு கல்யாணம், இந்த மாதிரி எல்லாம் பலது வருது. ஸோ இந்த மாதிரியான சமுதாயத்தில் இந்த சீர்கேடுகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஒன்று வெளிநாட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய மோகம், ரெண்டாவது என்னென்னா திருமணம்ங்கக்கூடியது. இது வந்து நம்ம நாட்டிலையும் இது வந்து ஒரு, இதை நான் இந்த வழக்கு வந்ததுனால இதை நான் சொல்ல விரும்புகிறேன். மேரேஜ் இஸ் அ கான்ட்ராக்ட். இதை வந்து மேற்கத்திய சிந்தனை, இந்த படித்தவனுங்க இவனுங்க நிறைய பேர் ஹிந்து மதத்தில் இதை சொல்லும். இல்லை, மேரேஜ் இஸ் அ சாக்ரமெண்ட். திருமணம் என்பது புனிதமானது. இட் இஸ் இர்ரிவோக்கபிள். இது ஹிந்து தர்மம். இந்த தர்மத்தை விட்டு என்னைக்கு நீங்க டைவர்ஸ் அக்செப்ட் பண்ண தொடங்கினீங்களோ, இப்ப என்ன ஆகி போச்சுன்னா கல்யாணமும் வியாபாரம் ஆயிடுச்சு. இந்த மனநிலை மாற்றம் தான் இன்னைக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு காரணமாகிறது. இந்த மனநிலை மாற்றத்தை சரி பண்ணுவதற்கு ஹிந்து சமுதாயம் தயாராக இல்லாமல் போயாச்சுன்னா, இது வந்து நம்ம ஊர்ல போலி ரேஷன் கார்டு அடிக்கிற மாதிரி, இனி அவன் போலிக்கு கல்யாண சர்டிபிகேட் அவன் வந்து கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி லிட்டிகேஷன்லாம், அதுக்கப்புறம் என்ன உங்க சொத்தை பிரிக்கிறது பட்சம் எனக்கு 50 லட்சம் ரூபா தான் நான் வந்து விட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான போக்கு அதிகரிக்கும். இதை ஹிந்து சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். வேற சமுதாயத்தில் அவங்களுக்கு சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. ஏன்னா அவனுக்கு சர்ச் ரெஜிஸ்டர் இருக்கு, அவனுக்கு மசூதியோட இது இருக்கு, அவனால அதை இது பண்ண முடியும். ஆனா ஹிந்துக்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு இது இல்லை. சட்டத்தை மட்டுமே தான் நம்பி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஸோ அதனால இந்த மெக்கானிசம் கூடியது, இட் இஸ் அ செக்யுலர் கவர்மெண்ட், இட் இஸ் நாட் அ ஹிந்து கவர்மெண்ட், இல்லையா? ஸோ அந்த மாதிரியான சிக்கல் இருக்கிறதுனால இது ஹிந்து சமுதாயத்துக்கு பிற்காலத்தில் ஒரு பேராபத்தை இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுத்தும். தர்மத்தின் வழி, சாஸ்திர சம்பிரதாயங்களின் வழி ஹிந்துக்கள் நடக்காமல் இருந்தாச்சுன்னா பிற்காலங்களில் குடும்ப முறை என்பது அழிவது மட்டுமில்லாமல் இந்த நாடே ஒரு பெரிய பிரச்சனையை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற எச்சரிக்கையும் இந்த செய்தி நமக்கு வெளிப்படுத்துகிறது.